நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதை அடையாளப்படுத்துகிற வார்த்தைகளை தீமோத்தேயுவுக்கு பவுல் உரைக்கிறார். நாம் சார்ந்திருக்கிற இந்த சமயம் உயர்ந்த மறை உண்மைகளையும் உயர்வான திட்டங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எதிர்நோக்குடன் வாழ நமக்கு கற்றுத்தருகிறது. கடவுளின் வீட்டாராக நாம் இணைந்து வாழ நமக்கு வழி நடத்துகிறது. இந்த மறை உண்மைகளை அறிந்த பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை இந்த மறையில் இணைத்து கொண்ட பேருபகாரத்திற்காக நன்றி செலுத்தி ஆண்டவரை துதித்து பாடுவோம். இன்று திருப்பாடல் 111 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை என்கிற வார்த்தைகளை நாம் சொல்லி பாடுகிறோம். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை என்று நாம் பாடுகிற போது உண்மையாகவே அவருடைய செயல்கள் உயர்ந்தவையாக இருக்கிறது. இதை அறிந்து ஆற்றலோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்து உணர்வர். கடவுளுடைய அந்த உயர்ந்த செயல்களை நாம் அறிந்து ஆற்றலோடு புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு தெளிவோடு வெளிப்பாயிருங்கள் என்ற அழைப்பை கொடுக்கிற வார்த்தைகளை இந்த இடத்தில் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். கடவுளுடைய அந்த உயர்ந்த காரியத்தில் இன்பம் காண்போராக நாம் மாறுகிற போது கண்டிப்பாக அது நமக்கு ஆசீர்வாதமாய் அமைந்து நம்மை வழி நடத்துகிறது. இந்த கிருபைக்காக இன்று மன்றாடி ஜெபிப்போம். செயல்கள் உயர்ந்தவை.
ஆண்டவரது செயல் மேன்மையும் மாண்பு மிக்கது, அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது என்கிற வார்த்தைகளை எல்லாம் நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய செயலில் மேன்மை, மாண்பு ஆகியவை நிறைந்திருக்கிறது. நீதி நிலைத்திருக்கிறது. இந்த அடையாளங்களைத்தான் நாமும் தாங்கி வாழ கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய உருவில் சாயலில் படைக்கப்பட்ட நாமும் இந்த செயல் மேன்மையையும் மாண்பையும் தாங்கிச் செல்ல அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, செயல்கள் உயர்ந்தவை. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்ளும் ஆண்டவரே, நாங்கள் எந்நாளும் உம்முடைய இரக்கத்தில் நிலைத்திருக்கவும், உம்மை விட்டு பிரியாத ஒரு வரத்தை எங்களுக்கு நீர் இறுதி வரை தந்து வழிநடத்தவும், நாங்கள் எங்கள் அறிவெல்லாம் இழந்து நிற்கிற நேரத்திலே கூட உம்மை நாங்கள் அறிந்து ஆற்றலோடு உமக்கு மாட்சி கொடுக்கவும் எங்களுக்கு உதவி அருளும். உம்முடைய தெய்வீக இரக்கத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை